மட்டன் லிவர்ல ஒரு கிரேவி செஞ்சு பாருங்களேன். நல்லா சூடான சாதத்துக்கு நீங்க வச்சு சாப்பிடும் போச்சுல அவ்வளோ யம்மியா இருக்கும். இன்னுமே நீங்க கிரேவ் பண்ணுவீங்க. இந்த ரெசிபியை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு மட்டன் லிவர் தான் மெயினான இன்கிரீடியன்ட். இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கும் போச்சுல வாஷ் பண்ணா போதும். ரொம்ப வாஷ் பண்ண தேவையில்லை. இதுக்கு மெயினா நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் தேவை. சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு அவ்வளோ ஹைலைட்டே. ஸோ எவ்வளோ மட்டன் லிவர் எடுக்கிறீங்க, ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இதை நான் நல்ல ஒரு அயன் தவால நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சு வர மோச்சில் இந்த சின்ன வெங்காயத்தையும் போடுங்க. சின்ன வெங்காயம் கலர் மாறி நம்மளுக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆகும். ஸோ நல்லா சாப் பண்ண சின்ன வெங்காயத்தை டிரான்ஸ்லூசன்ட் ஆன உடனே நம்ம இந்த லிவரையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த லிவர் டக்குன்னு குக் ஆகிரும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள. ஸோ அந்த குக் ஆகி ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர முடிச்சுல இந்த பெப்பர் தூளையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. பெப்பர் தூள் தான் உங்களுக்கு இருக்கிற காரம் இந்த ரெசிபிக்கு. ஸோ எவ்வளோ பெப்பர் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சுவையான லிவர் ரெசிபி, மட்டன் லிவர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும்.